Fluids, Standard 9, Unit 3, Physics, Science. ஸோ இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. a small iron nail sinks in water. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஆணியை தண்ணிக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக ஆணி வந்து உள்ளே போயிடும். whereas a huge ship of heavy mass floats on sea water. ஆனால் கடலில் இதுவே பெரிய கப்பல், இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது, ஆனால் அது வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் மிதந்துட்டுருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இந்த டிஃப்ரென்ஸ், ஏன் ஊசி மட்டும் உள்ளே போயிடுது ஆனால் ஷிப் வந்து உள்ளே போகாமல் இருக்குது அப்படின்னா, astrologers have to wear a special suit while traveling in space. இந்த அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க, இப்போ மூணுக்கு மாஸ்க்கு அங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, ஸ்பேஸ்க்கெலாம் போகும்போது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சூட் இருக்குது. ஏன் ஆர்டினரியாக நம்மளோட சூட்டு போட்டு அவங்களால ஏன் போக முடியல, ஏன் அது என்ன காரணம், இதுக்கெல்லாம் கொஷின் பண்ணுறது தான் இந்த லெசன். ஆல் தீஸ் ஹாவ் அ காமன் ரீசன் கால் ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்துக்குமே ஏன் வந்து ஆணி உள்ளே முழுகுது, ஏன் கப்பல் மிதக்குது, ஏன் வந்து ஆஸ்ட்ரோனட் ஸ்பெஷல் சூட் போட்டு போகிறாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது அழுத்தம் சொல்லுவோம். The intermolecular force in solids are strong. ஸோ ஏற்கனவே சாலிட் லிக்விட் கேஸ் உடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்போம், சென்டர் பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ சாலிடில் வந்து அதோடைய ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கும், லிக்விடில் கொஞ்சம் விலகி இருக்கும், கேஸில் ரொம்ப விலகி இருக்கும். ஸோ சாலிட்ஸில் வந்து அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது ஒன்றுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ that the shape and size of the solid do not change easily. அதனால் ஒரு சாலிடுடைய ஷேப்போ இல்லை சைஸோ வந்து ஈஸியாக மாறாது. ஆனால் லிக்விட்ஸோ கேஸ்க்கோ அப்படி கிடையாது, அதோட ஷேப் அதோட சைஸ்லாம் ஈஸியாக மாறி போயிடும். இப்போ நம்ம தண்ணி எந்த பாட்டிலில் ஊற்றி வச்சாலும் அதுக்குண்டான ஷேப்ஸ் அதை எடுத்துக்கும், ஏன்னா அதுக்குள்ளே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து குறைவு சாலிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி தான் கேஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து அடைச்சி வைக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன். பட் திஸ் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ். இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து லிக்விட்லையும் கேஸ்லையும் ரொம்ப கம்மி. டுகெதர் known as fluids. ஸோ இந்த லிக்விடும் கேஸும் ஒன்றா சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னென்னா ஃப்ளூயிட்ஸ். ஏற்கனவே ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். ஸோ தட் த ஷேப் இஸ் ஈஸிலி சேஞ்ச். அதனால தான் வந்து இந்த லிக்விடோடையும் கேஸுடைய ஷேப்பையும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சிலிண்டரில் அடித்தா சிலிண்டர் ஷேப் அதோட கேஸோட, பலூனில் நீங்கள் ஊதுனீங்கன்னா அந்த பலூன் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அது வரும். இப்போ பில்லோக்குள்ளே நம்ம காற்று ஊற்றுறோம்னா பில்லோ என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் அது உட்காரும். ஆனால் இந்த சாலிடை நம்மளால் அப்படி பண்ண முடியாது. If the pressure increases in solid based on its inherent properties, it experiences tension and ultimately deforms or breaks. இப்போ ஒரு கல்லோ ஏதோ ஒரு சாலிட் எடுத்துக்கோங்களேன், ஒரு கல்லை கூட எடுத்துக்கோங்களேன், அது மேலே ரொம்ப நம்ம எதையாவது போட்டு அடிக்கிறோம், வெயிட்டாக இருக்கிற ஏதோ பொருளை எடுத்து போட்டு அதில் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டென்ஷன்ஸ் ஏற்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா அந்த ஷேப் மாறி போயிடும், உடஞ்சிரும். இப்போ செங்கல்லே இருக்குன்னா அதை எடுத்து இன்னொரு கல்லை எடுத்துகிட்டு அடித்து பாருங்கள், அதோட ஷேப் வந்து மாறிடும், டேமேஜ் ஆயிரும். அந்த டிஃபார்ம்னா அதோட ஷேப்பில் இருக்கிற ஷேப்லேருந்து வேறு ஷேப் மாறுறது. அப்போ டேமேஜ் ஆனால் இல்லைனா உடஞ்சி தான் போகும். இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இட் ஹவவர் காஸ் இட் டு ஃப்ளோ ரேதர் தன் தி டிஃபார்ம். ஆனால் அதுவே ஒரு கல்லை தூக்கி நீங்கள் தண்ணியிலையோ இல்லை கேஸ் மேலேயோ போட்டு பாருங்கள், என்ன ஆகும், உடையுமா? உடையாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அதாவது மேலே அது ஃப்ளோ ஆகி கீழே வளைஞ்சு போயிடும். இல்லைன்னா ஃப்ளோ ஆகி மட்டும்தான் போகுமே தவிர அதோடைய ஷேப்போ அதோடைய அந்த உடையிறதோ எதுவுமே ஏற்படாது, லிக்விட்ஸ்லேயும் கேஸஸ்லேயும். ஆனால் சாலிடில் உடையவே ஏற்படும், அந்த உடையும் டிஃபார்ம் ஆகும், ஆனால் இதில் ஆகாது. Although liquids and gases share some common characteristics, they have many distinctive characteristics on their own. சாலிடுக்கும் லிக்விடுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒரே மாதிரி விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய இருக்குது. ஆனாலும் சில கேரக்டரில் இவங்க ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க. இட் இஸ் ஈஸி டு கம்பேர் அ கேஸ் வேரஸ் லிக்விட் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கேஸை வந்து நீ எவ்வளோ வேணாலும் அதை அடைச்சி ஒரு நிறைய கேஸை கொண்டு வந்து ஒரு சின்ன இதில் அடைச்சி வைக்கலாம். ஆனால் லிக்விட் அப்படி கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான், நிறைஞ்சிச்சுன்னா வெளியே ஒழிஞ்சிரும். ஆனால் லிக்விட் அப்படி, இது கேஸ் அப்படி கிடையாது. நம்ம பலூன் ஊதுறதுலேயே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய பலூன் அதில் கொஞ்சமாகவும் ஊதிக்கலாம், பெருசாகவும் ஊதிக்கலாம். ஆனால் லிக்விட் அப்படி கிடையாது, அது எவ்வளோ கண்டென்ட் பிடிக்குமோ அவ்வளோ மட்டும்தான் பிடிக்கும். ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸை சொல்லுது. லேர்னிங் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். ஸோ இந்த மாதிரி சில உண்மைகள் எல்லாம் வந்து நம்ம அலசி பார்க்கும்போது இந்த ப்ரெஷர் அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் தி ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். ஸோ இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா, இந்த ஃப்ளூயிட்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்புறம் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய டென்சிட்டினா அடர்த்தி சொல்லுவாங்க. ஸோ அடர்த்தி அண்ட் தேர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் லைஃப். இந்த ப்ரெஷர் வந்து நம்மளோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அதில் சில நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர்.
இந்த ரெண்டும் சொல்கிறாங்க பாருங்கள். ட்ரை டு ஃபிக்ஸ் அ பேப்பர் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ட்ராயிங் பின். மேலே ஃபஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குட்டி குட்டியாக இருக்கும், மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே ஊசி மாதிரி இருக்கும். ட்ராயிங் பின் சொல்லுவாங்க, பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு பேப்பரை வந்து அந்த பின் எடுத்து நீ ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. புஷ் த பின் இன்டு தி போர்ட் பை இட்ஸ் ஹெட். இப்போ நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பக்கமாக இல்லாமல் அது திருப்பி வச்சு அந்த ஹெட் இருக்கிற பக்கமாக போட்டு அதில் அடிச்சிங்கன்னா உங்களால் அடிக்க முடியுமா? டு யூ சக்சீட் அப்படின்னா உன்னால் அடிக்க முடியுமா? முடியாது. ட்ரை நவ் டு புஷ் த பின் பை தி பாயிண்ட் அட் இட். இப்போ கூராக இருக்கிற பக்கத்தை திருப்பி வச்சு அடித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். could you do is இப்போ வந்து உன்னால் அது ஆணி அடிக்க முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த பின்னை வச்சு அடிக்க முடிஞ்சது இல்லையா? ஸோ என்ன காரணமாக இருக்கும் இதுக்கு? ஹவ் யூ எவர் வண்டர்ட் வை a camel can run in a desert easily? எப்பயாவது நீ யோசிச்சிருக்கியா இந்த கேமலால் மட்டும் ஏன் டெசர்ட்டில் வேகமாக ஓட முடியுது, ஆனால் மனுஷனாலேயோ ஒரு வண்டியாலேயோ ஏன் அதில் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அந்த கேமலுடைய கால் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ரெண்டு அந்த நகங்கள் இருக்கும் அதுக்கு. அப்போ அது விரியும் போது அது கால் கீழே மண்ணில் படும்போது ரொம்ப விரித்து வைக்கும் போது அந்த ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் ஏற்படுத்துறதுனால கால் வந்து அது மண்ணுக்குள்ளே போகாது. Why a truck of a motor bus has wider tire? இதே பஸ்ஸோ இல்லை லாரியோ பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம சைக்கிள் மாதிரி இருக்கிற மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய டயர் இல்லாமல் ஏன் அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய அந்த டயர் வந்து ஏன் அதுக்கு இருக்குது? Why cutting tools have sharp edges? ஏன் இந்த கத்தியோ இல்லை கூராக இருக்கக்கூடிய அந்த திங்ஸ்க்கெல்லாம் வந்து கூரான அந்த ஒரு எட்ஜு அதோடைய முனைகள் வந்து ஏன் கூராக இருக்குது? In order to answer these questions and understand the phenomenon involved, we need to learn about two interrelated physical concepts called thrust and pressure. ஸோ இந்த விஷயங்கள், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம், ஏன் ஆணி திருப்பி அடிச்சா இறங்க மாட்டேங்குது, ஏன் கேமல் வந்து மண்ணுக்குள்ளே போக மாட்டேங்குது, ஏன் டயருக்கு பஸ்ஸுக்கெலாம் ரொம்ப பெரிய பெரிய டயர்ஸ் வச்சுருக்காங்க, இந்த கத்தியெல்லாம் ஏன் முனைகள் ஷார்ப்பாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நம்ம 2 கான்செப்ட் படிக்கணும். அந்த 2 கான்செப்டுடைய பேர் தான் வந்து ட்ரஸ்ட்டும் ப்ரெஷரும். The net force in a particular direction is called thrust. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அதுதான் ட்ரஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆணி வந்து நம்ம அடிக்கிறோம், அப்போ கீழ் நோக்கி அடிக்கிறோம் இல்லையா, அப்போ உங்களோட கை எவ்வளோ வேகமாக அதை அடிக்குதோ அதுதான் ஃபோர்ஸ். அப்போது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் உன்னோட கைகள் மூலயமா நீ ஃபோர்ஸ் கொடுக்குற, அதுதான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The force per unit area acting on the object concerned is called pressure. இப்போது நீ ஆணி அடிக்கும் போது அந்த கூராக இருக்கக்கூடிய அந்த பகுதி கீழே வச்சு அடிக்கிற இல்லையா, அப்போ அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பொருளை எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதுதான் வந்து ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ இதை அப்படியே நீ தலைக்கீழே வச்சு அடைக்கும் போது அந்த ஏரியா வந்து பெருசாக இருக்கும். இப்படி திருப்பி கூராக இருக்கக்கூடிய பகுதியை அடைக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் அளவுக்கு தான் அது அதோடைய இடத்த அடைச்சிக்கும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருள் மேலே எவ்வளோ ஏரியா ஒரு பொருள் மேலே எவ்வளோ இடத்த அது அடைச்சிக்குதோ அது ப்ரெஷர். ஸோ அந்த ஒரு பொருளை எவ்வளோ ஃபோர்ஸால் எந்த டைரக்ஷனில் நம்ம அடிக்கிறோமோ அதுதான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus we can say thrust on a unit area is pressure. ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸை எவ்வளோ இடத்துல போடுறோமோ அதுதான் ப்ரெஷர். இங்கே ஃபோர்ஸ்ன்றது தான் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதனால தான் சொன்னாங்க பாருங்கள், ட்ரஸ்ட் ஆன் அ யூனிட் ஏரியா, எவ்வளோ ஏரியாவில் நீ எவ்வளோ ட்ரஸ்ட் கொடுக்குறியோ அதுதான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷருக்கு இப்போ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் அப்படின்றது என்ன? ட்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் தி கான்டாக்ட். ஸோ நீ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, எவ்வளோ இடத்துக்கு நீ அப்ளை பண்ணுற, அதுதான் வந்து ப்ரெஷர். ஸோ ட்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். For the same given force, if the area is large, pressure is low and vice versa. This is shown in figure. ஸோ ஏரியா பெருசாக இருந்தால் ப்ரெஷர் குறைவாக இருக்கும், ஏரியா சின்னதாக இருந்தால் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். In SI unit, the unit of thrust is Newton, denoted as N. ஸோ எஸ்ஐ சிஸ்டமேட்டிக் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நியூட்டன். அது எப்படி குறிப்பிட்றாங்கன்னா கேபிட்டல் என்னில் குறிப்பிட்றாங்க. இந்த யூனிட் ஆஃப் ப்ரெஷர், இப்போ ட்ரஸ்ட் ப்ரெஷர் 2 விஷயம் படித்தோம் இல்லைங்களா. ஸோ ட்ரஸ்ட்டுக்கு வெறும் நியூட்டன் மட்டும்தான், ஆனால் ப்ரெஷருக்கு நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா எவ்வளோ இடத்துக்கு அது ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதானே ப்ரெஷரு. அப்போ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். இல்லைனா வேறு எப்படி எழுதுறான்னா நியூட்டன் மீட்டர் போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக லைன் போட்டு -2 மாதிரி போட்டுக்கலாம். அது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். டினோட்டட் ஆஸ் நியூட்டனுக்கு கேபிட்டல் எம் போடணும். ஸோ மீட்டர்
ஸ்கொயர். என்எம் மேலே மைனஸ் போட்டு 2 போட்டுக்கலாம். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இன் தி ஹானர் ஆஃப் தி கிரேட். இந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிலாம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டுக்காக அது வந்தது. இன் தி ஹானர் ஆஃப் கிரேட் ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளேசி பாஸ்கல். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், அவருடைய பேர் வந்து பிளேசி பாஸ்கல். அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் சொல்கிறோம் இல்லையா, ப்ரெஷருக்கு உண்டான அந்த யூனிட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 பாஸ்கல் டினோட்டட் as PA, கேபிட்டல் பியும் ஸ்மால் ஏவும் சேர்ந்து 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் கால்ட் as 1 பாஸ்கல். அதாவது ட்ரஸ்ட் அப்படின்றதுக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறதுக்கு பதிலாக 1 பாஸ்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இன் சிஜிஎஸ் சிஸ்டம், இப்போ நம்ம மேலே பார்த்தது இன்டர்நேஷ்னல் ஆஃப் சிஸ்டம், ஆனால் சிஜிஎஸ் சிஸ்டம்ன்றது கிராம் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம், அது நம்ம 6th படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் இன் டைன் அண்ட் ஏரியா இன் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஃபோர்ஸை வந்து நம்ம எதில் படித்தோம் அப்படின்னா டைன் அப்படிங்கிற யூனிட்டில் படித்தோம். ஏரியாவை வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தஸ் தி யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் இஸ் டைனி பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ எஸ்ஐ சிஸ்டமில் வேறு, சிஜிஎஸ் சிஸ்டமில் வேறு. டைனி பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர், கீழே அது எழுதும் போது டைனி சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்கிறோம். இந்த ரிலேஷன் பிட்வீன் த 2 யூனிட்ஸ், இந்த 2 யூனிட் சொல்கிறோம் இல்லையா, 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற அந்த எஸ்ஐ யூனிட்டுடைய சிஜிஎஸ் ஈக்குவல் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து 10 டைனி சென்டிமீட்டர் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப சேஃபாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எஸ்ஐ சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க, சிஜிஎஸ் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறாங்க, இந்த டைனி பெர் மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃப்ளூயிட்ஸில் ப்ரெஷர் எப்படி இருக்கும், இதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் தி ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ் போத் லிக்விட் அண்ட் கேஸஸ் ஆர் கால் ஃப்ளூயிட்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லிக்விட் கேஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஃப்ளூயிட் அப்படின்னு நான் ஃபஸ்ட் செஷனில் சொல்லியிருக்கேன். லைக் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ ஹேவ் வெயிட் அண்ட் தேர்ஃபோர் எக்ஸர்ட் ப்ரெஷர். ஸோ சாலிடுக்குன்னு வெயிட் இருக்குது இல்லையா, அதே மாதிரி லிக்விடுக்கும் வெயிட் இருக்குது, கேஸ்க்கும் வெயிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட சிலிண்டரில், வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டரில் அதுக்குன்னு ஒரு சர்டன் வெயிட் இருக்குது. நீங்கள் போய் அதில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். ஸோ கேஸுக்குமே வெயிட் இருக்குது, liquidsக்குமே வெயிட் இருக்குது. when filled in a container, the pressure of the fluid is exerted in all directions and at all points of the fluids. ஸோ நம்ம தண்ணியையோ கேஸையோ எடுத்துகிட்டு போய் ஒரு இதில் ஃபில் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அதோட ப்ரெஷர் எந்த பக்கமாக அது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே ப்ரெஷர் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட இந்த டைரக்ஷனில் தான் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. Since the molecules of the fluid are in constant rapid motion, particles are likely to move equally in all direction. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலிட்லேயும் நம்ம கேஸ்லையும் பார்த்திங்கன்னா அந்த இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவு சாலிட்லன்னு பார்த்தோம், அதனால தான் அது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் லிக்விடில், அதை விட ரொம்ப அதிகம் கேஸில். அதனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும், இங்கே அங்கே திரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் தெரியும். இட் இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ கீழே இருக்கக்கூடிய பிக்சரில் பார்த்துட்டு லிக்விடில் கொஞ்சம் நிறைய மாலிகுல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், கேஸில் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் இஸ் கால்குலேட்டட் as shown below. ஸோ இப்போது ஒரு லிக்விடில் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃப்ளூயிட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ், ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்ட் பை ஏரியா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஏரியா ஆஃப் தி கண்டென்ட் படிச்சிருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வேறு அது வேறு கிடையாது. டோட்டல் ஃபோர்ஸ் தான் ட்ரஸ்ட்டுன்னு படித்தோம் நம்ம இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்டை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ ஃப்ளூயிடோட ப்ரெஷர் என்ன பார்த்தா டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி லிக்விட் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். ஸோ இதுக்கு டோட்டல் ஃபோர்ஸ்க்கு எஃப்னு கொடுத்துருக்காங்க, ஏரியாவுக்கு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அப்படி படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், அது மேலே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறோன்னா அது கீழே இருக்கக்கூடிய தண்ணி கீழே வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மேலே வர அதை விட ரொம்ப ப்ரெஷர் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள்.
ஸோ லிக்விட்ஸில் என்னெல்லாம் ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸில் என்னெல்லாம் ப்ரெஷர் இருக்குது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா the force exerted due to the pressure of the liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. ஸோ பாருங்கள், அதாவது ஒரு லிக்விடில் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு திங்ஸை கொண்டு போய் நம்ம தண்ணிக்குள்ளே அழுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி இருக்கும்? அந்த வால்ஸ் இருக்கும் இல்லைங்க, இப்போ நம்ம கொண்டு போய் நம்ம எதை தண்ணிக்குள்ளே போடுறோமோ அதோட அந்த வால்ஸ் மேலே அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பக்கெட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பொருள் போடுறோம் அப்படின்னா அதோட வால்ஸ்க்கும் நம்மளோட அந்த திங்ஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக, அதாவது செங்குத்து சொல்லுவாங்க தமிழில் நினைக்கிறேன். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கும். இங்கே மேலே இருக்கக்கூடிய பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த வால்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பாருங்கள் நேராக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். 4 பக்கமும் எந்த பக்கமும் நீங்கள் போட்டாலும் ஈக்குவலாக நேராக கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ ஏதாவது ஒரு பொருள் சப்மர்ஜ்டு அப்படின்னா கொண்டு போய் உள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதான் சப்மர்ஜ்டு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு பொருள் சப்மர்ஜ் ஆகிருந்தால் அதில் இந்த லிக்விடோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும் சர்ஃபேஸ்க்குன்னு சொல்கிறாங்க. When an air-filled balloon is immersed inside the water in the vessel, it immediately comes up and floats on water. இதுவே ஒரு ஊதி இருக்கக்கூடிய பலூன், அதான் ஏர்-ஃபில்டு பலூனை ஊதி இருக்கக்கூடிய ஒரு பலூனை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே அழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அது மேலே வந்துடும். மேலே அது மிதங்கும். This shows that water exerts pressure in the upward direction. ஸோ இது என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வந்து லிக்விடுக்குள்ளே ப்ரெஷர் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, குளிக்கும் போது நம்மளோட பக்கெட் வாட்டரில் எம்டி ஜக்கை தலை கீழே கவுத்து அமுத்து பாருங்களேன். அமுத்தி பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அழுத்தும் போது தண்ணிக்குள்ளே ஜக்கு போகாது, நம்மளை தான் மேலே தள்ளும். ஸோ இது ஒரு அப்வர்ட் டைரக்ஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ப்ரெஷர் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் நடக்குது லிக்விடில் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். Similarly, liquid pressure acts in lateral sides also. Lateral sidesனால் இந்த லாஸ்ட் பிக்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்களேன், எல்லா சைடுமே. When a bottle having water is pierced on the sides, we can see water coming out with an speed. This is because liquid exerts lateral pressure on the walls of the container. So எல்லா பக்கமும் அது ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட். ஸோ என்னெல்லாம் வந்து லிக்விடில் ப்ரெஷர் வந்து டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெப்த்து. அதாவது நான் இந்த ப்ளூ கலர் பிக்சரில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர் பிக்சர் பார்த்திங்கன்னா அதுதான் டெப்த்து. ஆழம் அதிகம் ஆக ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பைப்பில் தண்ணி பார்த்திங்கன்னா தூரமாக அடிச்சிருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் நடுவில் இருக்கிற பைப்பில் கொஞ்சம் கிட்ட அடிச்சிருக்கும், மேலே இருக்கக்கூடிய பைப்பில். ஸோ எப்பவுமே ஆழத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து லிக்விடுடைய ப்ரெஷரை டிட்டர்மைன் பண்ணுது. இன்னொன்று டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட். ஸோ ஒரு லிக்விடுடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குது, திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அதை வச்சியும் அது அமையும். பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் தண்ணி, ஒரு கேனில் குக்கிங் ஆயில் இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப தூரத்தில் போய் அடிக்கும், ஆனால் குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சம் கிட்டத்துலேயே அடிக்கும். ஏன்னா அது டென்சிட்டி, அதோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிறது. அதிகமாக குறைவோ டென்சிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இன்னொன்று ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ நம்மளுடைய அந்த ஈர்ப்பு திறன் இருக்கு இல்லையா, பூமியோட ஈர்ப்பு திறன், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதை வச்சு வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்விடுடைய ப்ரெஷரை டிட்டர்மைன் பண்ணுறது மூணு தான். ஒன்று டெப்த்து, ஒன்று டென்சிட்டி, ஒன்று ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம். ஸோ இந்த லிக்விட் காலம்ஸை வச்சு ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அ டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் லிக்விட். ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய, நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பீக்கரில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் அ லிக்விட் காலம். அதனால் அது என்ன பண்ணுதுன்னா லிக்விட் காலமை வந்து ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அது ஒரு காலம்னா என்னது, ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் தி பாட்டம் இஸ் ஏ. ஸோ அந்த உள்ளே பாருங்கள், கிராஸ் செக்ஷன் மாதிரி காட்டியிருக்காங்க, அது வந்து ஏ நமக்கு. த டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இஸ் பி. ஸோ டென்சிட்டின்னும் போது அதோடைய அடர்த்தி இல்லைங்களா, ஸோ அது வந்து பி. த ஹைட் ஆஃப் தி லிக்விட் காலம் இஸ் ஹெச். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்கோ அது வந்து ஹைட்டு. ஸோ எத்தனை சென்டிமீட்டரோ இல்லை எத்தனை மீட்டர்ஸோ தண்ணி இருக்கோ அதை வந்து ஹெச்சாக குறிச்சிக்கிறோம். ஸோ டென்சிட்டியை பியாக குறிச்சிக்கிறோம். ஏரியா, எவ்வளோ ஏரியா அது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஏவாக வச்சுக்கிறோம். எவ்வளோ ஹைட் அது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம ஹெச்சாக வச்சுக்கிறோம்.
In other words, the depth of the water from the top level surface is h. ஸோ மேலேருந்து அடியில் வரைக்கும் h ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் h. ஸோ எவ்வளோ இடம் அடைச்சிக்குது a, எவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருக்குது h, எவ்வளோ அதில் டென்சிட்டி, லிக்விடோட டென்சிட்டி அடர்த்தி எவ்வளோ இருக்குது அது வந்து p எடுத்துக்கணும். We know that thrust at the bottom of the column F is equal to weight of the liquid. ஸோ ட்ரஸ்ட்டுன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து ட்ரஸ்ட்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த காலம் எஃப்பில் வந்து என்னென்னா அந்த எதோட ஈக்குவலாக இருக்கும்னா அந்த லிக்விடோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும்னு சொன்னாங்க. தேர்ஃபோர் இப்போ ஃபோர்ஸை தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், அதாவது ட்ரஸ்ட்டை தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு mg. We can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density. ஸோ இங்கே mன்றது மாஸ், தண்ணியுடைய மாஸ், அந்த லிக்விடுடைய மாஸ், தண்ணின்றதில் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மாஸ் m and its density. ஸோ g வந்து density. Then மாஸ்க்கு வந்து m is equal to pv. p டென்சிட்டியோட மார்க்கிங் அது. ஸோ v வந்து வால்யூம். ஸோ m is equal to mass of the liquid is equal to அது என்ன சொல்கிறது பிவி. அது கரெக்டாக பி அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வேல்யூம் ஆஃப் தி லிக்விட் காலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V is equal to ஏரியா இன்ட்டு ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு AH கிடைக்கும். அதாவது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு H. இது வந்து ஈக்குவேஷன் 3. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைடில் பார்த்தது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கலாம். ஈக்குவேஷன் 2 வந்து m is equal to அந்த p into v படித்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பாருங்கள். 3 கொண்டு போய் 2ல் இணைக்க சொல்கிறாங்க. அப்போது மாஸ் m is equal to p into v படித்தோம். அங்கே மேலே நீங்கள் பென்சிலில் கூட புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 வந்து p into வேல்யூம் படித்தோம் இல்லைங்களா. அப்போது அந்த vக்கு பதிலாக இப்போ என்ன போட்டிருக்கோன்னா AH போட்டிருக்கோம். AHன்றது தான் இப்போ v அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ சப்ஸ்டியூட்டிங் p in 1, இப்போது சப்ஸ்டியூட்டிங் 4 into 1, இந்த 4 ஈக்குவேஷன் 4 கொண்டு போய் இப்போ 1ல் கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg. அதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா படித்தோம் இல்லைங்களா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mgன்னு படித்தோம். இப்போ இங்கே மாஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், p into a into h இல்லைங்களா. அப்போ அந்த m எடுத்துகிட்டு PAH போட்டு g எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அப்போ ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு, இப்போ ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரஸ்ட் பை ஏரியா. ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் ட்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் தி காண்டாக்ட்னு படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள், அது அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் 1ல் படித்தோம் mgன்னு சொல்லிட்டு, mg by a which is equal to the last equation p into ahg by a is equal to phg. ஸோ இது நமக்கு டிரைவ் ஆச்சு. ஏன்னா இங்கே இருக்க ஏ அங்கே மேலே இருக்க ஏவும் கீழே இருக்க ஏவும் மைனஸ் ஆயிரும், அடிச்சிடலாம். ஸோ PHG. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு PHG. ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம் P இஸ் ஈக்குவல் டு HPG. ஸோ இதுலேருந்து இப்படி ஹெச் எப்படி கொண்டு வந்துடலாம், ஜி எப்படி கொண்டு வந்துடலாம், பி எப்படி கொண்டு வந்துட்டு நம்ம அப்படியே அதை தேவைன்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு HPG. This expression shows that pressure in the liquid column is determined by depth density of the liquid. ஸோ இந்த இது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, ப்ரெஷர் ஆஃப் தி லிக்விட் காலம் வந்து 3 விஷயத்தை வச்சு தான், அடிப்படையை வச்சு தான் நடக்கும். டெப்த்து, டென்சிட்டி, ஆக்சலேஷன் ஆஃப் டியூட்டி, கிராவிட்டி சொன்னோம் இல்லைங்களா. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. அதனால் இந்த டிரைவேஷனை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. Interestingly, the final expression for pressure does not have the term area A in it. ஸோ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த A அப்படிங்கிற அந்த ஏரியா அப்படிங்கிற ஏரியா ஆஃப் கான்டாக்டே இதில் இல்லாமல் போச்சு பாருங்கள். ஏன்னா முக்கியமான விஷயமே அதுதான், பட் இதில் அது இல்லாமல் போச்சு. Thus pressure at a given depth does not depend upon the shape of the vessel containing the liquid or the amount of the liquid in the vessel. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரூஃப் ஆகுது அப்படின்னா, இங்கே ஏவே கடைசியில் காணாமல் போயிடுச்சு. அப்போது ஒரு ப்ரெஷர் வந்து எவ்வளோ தண்ணி, எவ்வளோ லிக்விட் இருக்குது, இல்லைனா அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது, அதை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாது. இல்லை ஒரு வெசல் என்ன ஷேப்பில் இருக்குது அதை வச்சு வந்து ப்ரெஷர் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறாங்க. இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டெப்த். ஸோ முக்கியமாக இது இது எதை வச்சு, ப்ரெஷர் எதை வச்சு டிபெண்ட் பண்ணுதுன்னா டெப்த், ஆழத்தை வச்சு தான் இது ப்ரெஷர் டிபெண்ட் பண்ணுது. இன் ஃபிகர் 1.8 இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் பாருங்கள். த ப்ரெஷர் is the same even though the container has different amounts of liquid in it and
ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உள்ள கண்டெய்னரில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட ப்ரெஷர் சேமாக தான் இருக்கும், அதில் ஏற குறைவெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்ஃபியர் அப்படின்னா என்ன, நம்மளோட பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய காற்றோட அந்த ஒரு லேயர், அதுதான் அட்மாஸ்ஃபியர் இல்லையா. அந்த அட்மாஸ்ஃபியரில் ப்ரெஷர் இருக்குமா, அப்போ அது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. Earth is surrounded by a layer of air up to certain height nearly 300 kilometers and this layer of air around the earth is called atmosphere of the earth. ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அட்மாஸ்ஃபியர் அப்படின்றது என்னென்னா நம்மளோட பூமி மேலே இருக்கக்கூடிய ஒரு பூமிக்கு கொஞ்சம் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு காற்றுடைய லேயர். அது அந்த காற்றுடைய லேயர் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டிங்கன்னா தட் இஸ் ஸ்பேஸ். ஸோ 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய லேயரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட், இட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சாலிடுக்கு வந்து வெயிட் இருக்குதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி லிக்விடுக்கும் வெயிட் இருக்குதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி ஏருக்கும் இப்போ வெயிட் இருக்குது, அதனால் அது ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காற்றுல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். The atmospheric pressure we normally refer is the air pressure at the sea level. ஸோ இந்த atmospheric pressure பொதுவாக நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா sea levelனால் அந்த கடலுடைய மட்டம் சொல்லுவாங்க. நம்ம கடல் தண்ணி தெரியுது இல்லையா, அதுதான் வந்து sea level அப்படின்னு சொல்கிறோம். அந்த sea levelோட ஏர் ப்ரெஷரை வச்சு தான் நம்ம atmospheric pressure வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி இருக்குது, மேலே போக போக எவ்வளோ இருக்குது, sea லெவலில் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஹைட்டாக போக போக ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் அதை டிட்டர்மைன் பண்ணுவோம் நம்ம. ஏர் கெட்ஸ் தின்னர் வித் இன்க்ரீஸிங் ஆல்டிடியூட். ஸோ நீங்கள் மேலே போக 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 நீங்கள் sea லெவல்லேருந்து ஒரு மலை மேலே ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மேலே போக 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 நம்மளுடைய அந்த ப்ரெஷர், நம்மளுடைய அந்த ஏருடைய திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் கெட்ஸ் தின்னர் வித் இன்க்ரீஸிங் ஆல்டிடியூட். ஸோ ஹைட் ஏற 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 நம்மளுடைய ஏருடைய கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஹென்ஸ் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ அப் இன் மவுண்டெயின்ஸ். ஸோ அப்போது ஏருடைய அளவு குறையுதுன்னு போது அப்போ ப்ரெஷர் அதிகரிக்கும். அப்போது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். நம்ம மவுண்டெயினுடைய மேலே ஏற 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 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். On the other hand, air gets heavier as we go down below sea level like mines. இப்போது கடல் மட்டத்தை விட கீழே போகிறோம்னு வச்சுக்கோங்க, பூமி வந்து கொடாஞ்சி நம்ம மைன்ஸ்லலாம் போய் வேலை செய்வோம், பூமிக்கு அடியிலெல்லாம் போய் வேலை செய்வோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பூமிக்கு அடியில் போய் வேலை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஏருடைய அந்த இது வந்து ஹெவி ஆயிரும். அப்போது கடல் மட்டத்துலேருந்து மேலே போகும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஆனால் கடல் மட்டத்துலேருந்து கீழே பூமிக்கு அடியில் நீங்கள் போக 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 ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூஸ் தி வேல்யூ ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் சம் பிளேசஸ் அபவ் அண்ட் பிலோ தி sea level. ஸோ இங்கே நமக்கு ஏர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். sea லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஆர்ம் கொடுத்துருக்காங்க. அப் ஹியர் ஐ ஹாவ் லிட்டில் வெயிட் ஆன் மீ, ஐ ஃபீல் லோ ப்ரெஷர். ஸோ மேலே ஏற 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 நம்மளோட வெயிட்டுமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், என்னென்ன பிளேஸில் எவ்வளோலாம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் நீங்கள் சம்மிட் அப்படின்றது உயரமான ஒரு இடம், மவுண்டெயின் மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிளேஸ் தான் சம்மிட் சொல்லுவோம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டுடைய ஹையஸ்ட் பிளேஸில் போய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், ஏர் கம்மியாக இருக்கும், ஏருடைய திக்னஸ் வந்து குறைஞ்சிரும், அதனால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 33.7 கெல்வின் பாஸ்கல் இருக்கும். தென் ஏர்த்தோட sea லெவலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 101.3 ஹைட். நீங்கள் மேலே நம்ம sea லெவல்லேருந்து மேலே போக போக ப்ரெஷர் வந்து குறையும்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து sea லெவலை விட மேலே இருக்குது, 8848 ஃபுட் ஹைட் மேலே இருக்கு இல்லையா. அப்போ அங்கே போய் நிற்கும் போது வெறும் 33.7 கே பாஸ்கல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் sea லெவலில் பார்த்தீங்கன்னா 101.3 கே பாஸ்கல்ஸ் உங்களுக்கு இருக்கும். தென் டெட் sea, அதாவது பிலோ sea லெவலுக்கு அடியில் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா 106.7 கெல்வின் பாஸ்கல் வந்து நம்மளுடைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ சேஃபாக இதை பார்த்து வச்சுக்கோங்க.
மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் பேரோமீட்டர். ஸோ ஒரு பொருளை வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இதை வந்து நம்ம அளப்போம். அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர். மெர்க்குரி பேரோமீட்டர் ஃபர்ஸ்ட் டிசைன் பை அன் இட்டாலிக் physicist Torricelli consists of a long glass tube closed at one end and open at the other, filled with mercury and turned upside down into the container of mercury. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்கல் கண்டுபிடிச்ச பாஸ்கல் இல்லை, டாரிசெல்லி, இந்த பிக்சரில் மேலே காட்டியிருக்கேன் பாருங்கள். டாரிசெல்லி அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு மெர்க்குரி பேரோமீட்டர் அப்படிங்கிறத, மெர்க்குரி பேரோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. பேரோமீட்டர் வேறு, மெர்க்குரி பேரோமீட்டர் வேறு. ஸோ மெர்க்குரி பேரோமீட்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இட்டாலியன் சயின்டிஸ்ட், அவரோட பேர் டாரிசெல்லி. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீளமான ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும், ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும். அதில் மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெர்க்குரியை அப்சைட் டவுனாக மெர்க்குரி வச்சுருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு டம்ளர்லேயோ ஒரு இதுலேயோ ஒன்றுத்தில் மெர்க்குரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மெர்க்குரி வச்சுருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் தலைக்கீழே திருப்பி வச்சுருவாங்க. அந்த கிளாஸ் டியூப்லேயும் மெர்க்குரி ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ண அதே மெர்க்குரியை கொண்டு போய் மெர்க்குரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கப்லேயும் திருப்பி தலைக்கீழே திருப்பி வச்சுருவாங்க. டேர்ன்ட் அப்சைட் டவுன்ன்ற வார்த்தை கவனிங்க. திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் தி ஓப்பன் எண்ட் ஆஃப் தி மெர்க்குரி fill tube with the thumb and then opening it after immersing into a throw of mercury. ஸோ இது எப்படி ஃபுல்லாக இதுலேயும் நிறச்சிடணும், அதிலே கொண்டு போய் வைக்கணும். எப்படி அப்படின்னா, ஃபுல் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஒரு விரலால் அதை மூடிக்கிட்டு அப்படியே மல்லமாக கிட்ட போனோடனே நம்ம விரலை எடுத்துகிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிடணும் உள்ளே. ஸோ அப்படி பண்ணும்போது இது பாசிபிள். அடுத்து பாருங்கள், the barometer works by balancing the mercury in the glass tube. ஸோ இந்த பேரோமீட்டர் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் டியூப் இருக்குது பார்த்திங்களா, அதில் பேலன்சிங் பண்ணோம். அந்த மெர்க்குரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு தான் இதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை வச்சு வந்து நம்ம அளந்துடலாம். அகெயின்ஸ்ட் தி அவுட் சைடு ஏர் ப்ரெஷர் தான், வெளியில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷரை வச்சு இந்த மெர்க்குரி வந்து மூவ் ஆகும், அதை வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. இஃப் தி ஏர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ஒருவேளை காற்றுடைய அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் புஷஸ் மோர் ஆஃப் தி மெர்க்குரி அப் இன்டு தி தப். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய மெர்க்குரி வந்து எங்கே வந்து வரும் அப்படின்னா தப்புக்கு வந்துடும், ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால். And if the air pressure decreases, more of the mercury drains from the tube. ஸோ டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கீழே தப்புக்கு வந்துடும். ஆனால் ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா தப்பில் இருந்து உறிஞ்சி எடுத்துக்கும். அப்படி வேணால் நீங்கள் இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாலை உருகிறது கீழே தள்ளுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இந்த டியூப் வந்து உறிஞ்சிக்கும் நிறைய. ஏர் ப்ரெஷர் குறைஞ்சிச்சின்னா நம்ம ஸ்ட்ராலேருந்து கீழே தள்ளுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கீழே போய் இறங்கும். அப்போ அந்த கிளாஸ் டியூப்லேருந்து மெர்க்குரி கீழே இறங்கி அந்த கப்புக்கு வந்துடும். டிக்ரீஸ் ஆனால் இறங்கும், இன்க்ரீஸ் ஆனால் ஏறும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. as there is no air trapped in the space between mercury and the closed end, there is vacuum in that place. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம், அப்புறம் நம்மளோட கட்டை விரலால் மூடிக்கிட்டு அதை கொண்டு போய் அந்த கப்பு மெர்க்குரி இருக்கக்கூடிய அதே கப்பில் நம்ம தலைகீழ அதை கவுத்து வச்சிடறோமா. அப்போ வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடுது, அந்த இடத்துல ஒரு இடம் வந்துடுது. அந்த இடத்துல ஏர் கிடையாது, ஏன்னா அது ஒரு வெற்றிடம், வேக்யூம். அது வேக்யூம்னு வந்து வெற்றிடம், அதை காற்று கூட அந்த இடத்துல இல்லைன்றதுக்கு பேர் தான் வந்து வேக்யூம் சொல்கிறோம். அப்போ அந்த காற்று கூட இல்லாத இடத்துல இது மூவ் ஆகிறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகுது. வேக்யூம் cannot exert any pressure. ஸோ வேக்யூம் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷரு கண்டிப்பாக இது பண்ண முடியாது, எந்த ப்ரெஷரும் செலுத்தவே முடியாது. அங்கே ஒன்றுமே இல்லை, ஏர் இருந்தால் தானே அதில் ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஸோ வேக்யூமில் ப்ரெஷர்ஸ் கிடையாது. ஸோ த லெவல் ஆஃப் தி மெர்க்குரி இன் த டியூப் ப்ரொவைட்ஸ் அ ப்ரிசைஸ் மெஷர் ஆஃப் ஏர் ப்ரெஷர் விச் இஸ் கால்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த வேக்யூம் க்ரியேட் ஆகிறதுனால இந்த மெர்க்குரி மூவ் ஆகிறத வச்சு நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ண முடியும், அளக்க முடியும். திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் தி லேப் ஆர் வெதர் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரியான மெர்க்குரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேரோமீட்டரை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேப்லேயும் வெதர் ஸ்டேஷன், இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்க, வெதர் ஸ்டேஷன். ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் தான் இந்த வெதர் ஸ்டேஷன் செட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ஏர் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ரெயின் வருது, அது எல்லாமே நமக்கு சொல்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெதர் ஸ்டேஷனை வச்சு தான் சொல்கிறாங்க. ஆன் அ டிப்பிக்கல் டே அட் sea level, இப்போ ஒரு சாதாரண ஒரு நாள்
ஸோ அந்த sea லெவலில் the height of the mercury column is 760 millimeter. ஸோ ஒரு சாதாரண ஒரு நாளில் அந்த sea லெவலில் நம்ம கொண்டு போயிட்டு இதை மெஷர் பண்ணுறோன்னா ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 760 millimeterல தான் வந்து அது வந்து நிற்கும். அந்த ஹைட் மெர்க்குரியோட ஹைட் வந்து 760 millimeter இருக்கும். Let us calculate the pressure due to the mercury column of 760 millimeter which is equal to the atmospheric pressure. ஸோ இந்த 760 millimeter வச்சு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வச்சு ஒரு கால்குலேஷன் போடலாம், ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த டென்சிட்டி ஆஃப் தி மெர்க்குரி, இங்கே மெர்க்குரியோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1360 kg/m³. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லா பொருளுக்குமே டென்சிட்டி அளவு இருக்குது. இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1360 kg/m³. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ப்ரெஷர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ப்ரெஷருக்கு நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சிட்டோம் இல்லைங்களா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு hpg. ஸோ இங்கே இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், இங்கே ஹெச் ஹைட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 760 millimeter. ஸோ அதை போட்டுக்கிட்டோம். பி இன்ட்டு 10⁻³ மீட்டர் இன்ட்டு பி தான் வந்து இங்கே நமக்கு டென்சிட்டி. ஸோ இங்கே kg/m³ கொடுத்துருக்காங்களே, அதில் 13,600 போட்டிருக்கோம். தென் இன்ட்டு கிராவிட்டி, ஜி வந்து இங்கே கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி நம்மளோட கிராவிட்டி பார்த்திங்கன்னா 9.8 m/s. இதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நமக்கு 9.8 m/s². ஸோ கிராவிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். டென்சிட்டி ஆஃப் தி மெர்க்குரி ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் மெர்க்குரியோடைய அந்த ஹைட் மட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா இதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு பி இன்ட்டு ஜி. ஹெச் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. பி வந்து நம்ம 1360 ஞாபகம் வச்சுக்கணும். கிராவிட்டியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் 9.8 m/s² அப்படின்ட்டு. ஸோ அதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. 1.013 இந்த ஃபுல் ஸ்டாப் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எப்பயுமே வந்து 113 அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தனித்தனி நம்பராக தான் நம்ம சொல்லணும். அப்போ 1.013 × 10⁵ Pascal இதோட கால்குலேஷன். திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு 1 atmospheric pressure. ஸோ இந்த ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இப்போது அது வந்து 1 atmospheric pressure அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போது இதுவும் கொஷனில் கேட்பாங்க நமக்கு 1 atmospheric pressure is equal to dash அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1.013 × 10⁵ Pascal. There is another unit called bar. ஸோ இப்போ பாஸ்கல் சொல்லி இங்கே படிச்சிருக்கோம். இன்னொரு யூனிட் வந்து பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சச் ஹை வேல்யூ ஆஃப் ப்ரெஷர்ஸ். ஸோ சின்ன சின்ன ப்ரெஷருடைய வேல்யூஸாக இருந்தால் நம்ம பாஸ்கலில் சொல்லிக்கலாம். ஆனால் நிறைய ப்ரெஷர்ஸை பற்றி சொல்லணும் போது நம்ம பார் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. இதையும் கொஷனில் கேட்பாங்க. தென் 1 atmospheric pressure இப்போ தான் நம்ம படித்தோம். 1.013 × 10⁵ Pascal படித்தோம் இல்லைங்களா. அதே பாரில் நம்ம போடும்போது 1 bar is equal to 1 into அந்த ஃபுல் யூனிட் மட்டும் எடுத்துடுறாங்க பாருங்கள். 1 × 10⁵ Pascal அவ்வளோதான். ஹென்ஸ் 1 atmospheric pressure is equal to 1.013 bar. ஏன்னா ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது ஒரு பார். 1 atmospheric pressure is equal to 1.013 பார். அதை வச்சு தான் அந்த 1 × 10⁵ Pascal சொல்கிறாங்க. Expressing the value in kilopascal gives 101.3 kilopascal. This means that on each 1 m² of surface the force acting is 1.013 Newton. N வந்து நியூட்டன் இல்லையா. This means that 1 m², ஒரு m² உடைய சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.013 kN கெல்வின். N is நியூட்டன் இல்லையா. ஸோ இந்த ஒரு பேஜில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய வேகாக இருக்குது. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 4-5 முறை நீங்கள் சும்மாவாவது படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ட்ரை. டைப்ஸ் ஆஃப் பேரோமீட்டர்ஸ். ஸோ பேரோமீட்டர்ஸ் உடைய வகைகள். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் படித்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி செஷனில். ஸோ அது எப்படி அதை அளக்குறதுன்னும் போது பேரோமீட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். As the mercury is not in a closed vessel in the mercury barometer, moving the instrument without spilling the mercury is difficult. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும்போது
மெர்க்குரி பேரோமீட்டர்னு ஒன்று படித்தோம். அதில் என்னென்னா ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும், ஒரு பக்கம் ஓப்பன் இல்லாமல் இருக்கும். அதை அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து அதே மெர்க்குரி கப்பில் கவுத்து விடணும்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மெர்க்குரி வந்து ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கிறதுனால அதை கீழே சிந்தாமல் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்தது. Hence we have other sophisticated instruments which are handy. ஸோ அதை விட அந்த கீழே கொட்டிடுவோமோ அப்படிங்கிற பயம் இல்லை, கண்டிப்பாக கீழே கொட்டாமல் பத்திரமா கொண்டு வர முடியாதுன்ற ஒரு இது இருக்கிறதுனால அதை விட sophisticated அப்படின்னா அட்வான்ஸ்டு. ஸோ அதை விட அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹேண்டினா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். அதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. They also work on the same principle like the mercury barometer. But instead of mercury, they use diaphragms and other precious components which responds for variations in atmospheric pressure. So mercury barometer நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெர்க்குரியை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால என்ன பண்ணாங்க, மெர்க்குரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ மெர்க்குரி பதிலாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டயஃப்ராகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி, நம்ம ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில அதை விட முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்குது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேரியேஷனுக்கு ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டயஃப்ராகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு லேயர். அது ஆக்சுவலாக மேலே மெர்க்குரி பார்த்திங்கன்னா அது ஒரு மேல் பக்கமாக ஓப்பனாக இருக்கும் பாருங்கள். அந்த ஓப்பன்லாம் கீழே சிந்தாமல் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பேரோமீட்டர்ஸ் உடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்டீன்ஸ் பேரோமீட்டர், அனிராய்ட் பேரோமீட்டர், பேரோகிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14th barometer முதல்ல என்ன படிக்கலாம். It is a mercury barometer in which the mercury bath along with mercury and barometer tube is covered with a flexible leather case so that spilling of mercury during transport is averted. Avertedனா ஸ்டாப்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், அது ஸ்பில் பண்ணாமல் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோன்னும் போது இந்த 14 பேரோமீட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, மெர்க்குரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெர்க்குரி வந்து நகருது, அது கீழே வராமல் பார்த்துக்கிறது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் கவர் அதில் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் லேயர் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் தி ஸ்க்ரூ அட் தி பாட்டம் பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பாருங்கள், மேலேயும் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கேல் பக்கத்துலேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அடியிலையும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ எந்த அளவுக்கு நகருதோ பாட்டம்னும் போது இங்கே அடியில் இருக்கிற ஸ்க்ரூவை தான் சொல்கிறாங்க. இந்த மெர்க்குரி லெவல் சேம் இஸ் அ மெஷர் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ மெர்க்குரி லெவல் எந்த இடத்துல வந்து கரெக்டாக நிற்குதோ அதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த 14 பேரோமீட்டர் வந்து ஒர்க் பண்ணுது. Then aneroid barometer, it is a device for measuring atmospheric pressure. மூணுமே atmospheric pressure மெஷர் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ அனிராய்டும் அதுதான், வித்தவுட் தி யூஸ் ஆஃப் லிக்விட். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா 14 பேரோமீட்டரில் லிக்விட் யூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே அனிராய்ட் பேரோமீட்டரில் லிக்விட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பார்ஷியலி இவாக்குவேட்டட் மெட்டல் சாம்பர். இவாக்குவேட்டட் அப்படின்னா குடஞ்சி எடுக்கிறது. இப்போது என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது வாட்டர் மெலான்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கரண்டி போட்டு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டா எப்படி இருக்கும், ஒரு பள்ளம் ஏற்படும் பார்த்திங்களா, அதுதான் வந்து இவாக்குவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ இவாக்குவேட்டட் மெட்டல் சாம்பர். அதில் ஒரு மெட்டல் இருக்கும், அந்த மெட்டலில் நடுவில் மட்டும் தோண்டி எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இருக்கும். அண்ட் அ தின் காருகேட்டட் lid which is displaced by variation in the external air pressure. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லிட் மாதிரி இருக்கும், அது வந்து ஏர் ப்ரெஷருடைய வேரியேஷன்ஸ் அதில் குறிச்சிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஸோ குறிச்சிருக்கும். லிவர் கனெக்டட் டு தி டயஃப்ராகம் ஆஃப் தி சேம்பர் மூவ்ஸ் த பாயிண்டர். ஸோ அந்த பாயிண்டர் வந்து எதை வச்சு மூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் அங்கே இருக்குது, அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த லிவர் வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லிவர் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா டயஃப்ராகம், அந்த லேயர் மாதிரி ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும்போது அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகுது, அந்த ஒரு நீடில் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம ஈஸியாக அதிலேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பேரோகிராஃப். இட் இஸ் அ பேரோமீட்டர் தட் ரெக்கார்ட்ஸ் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஏற்கனவே சொன்னோம், வேரியேஷன்ஸ் ஓவர் டைம். ஸோ இந்த பேரோகிராஃப் வந்து அதாவது பல நேரங்களில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஒன் ஆர் மோர் அனிராய்ட் செல்ஸ் சென்ஸ் த ப்ரெஷர் சேஞ்சஸ்.
ஸோ இந்த ஒன்று அனிராய்டு செல்ஸ் இதில் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ரொம்ப ஈஸியாக அதில் பார்க்க முடியுது. த வேரியேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் த்ரூ அ லிவர் அண்ட் பென் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, லிவர்ன்றது அந்த நீட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இது மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கிறது தான் லிவர் சொல்கிறோம். அந்த பென்னு அதில் வந்து ஒரு பென் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நீட்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு அயர்னில் ஒரு பென் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது இந்த ப்ரெஷர் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே கிறுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. ஆனால் மூவிங் கிராஃப் ஷீட் அட்டாச் தி ரொட்டேட்டட் ட்ரம், அந்த ட்ரம் வந்து அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த பெண்ணை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே அது மார்க் பண்ணிக்கிட்டே வரும். இந்த எர்த் குவாக் கூட நம்ம அப்படி தான் பண்ணுவோம். எர்த் குவாக் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேரோகிராஃப். ஸோ அந்த ட்ரம்மில் அப்படியே அது கிறுக்கல்கள் இருக்கும். அந்த கிறுக்கல்களை வச்சு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ 3 டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 14 அனிராய்ட், பேரோ. 14ல் மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம், அனிராய்டில் எதுவுமே லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. பேரோமீட்டரில் வந்து நம்ம கிராஃபை வந்து யூஸ் பண்ணுறோம் அண்ட் அனிராய்ட் செல்ஸை யூஸ் பண்ணுறோம். Gauge pressure and absolute pressure. Our daily activities are happening in the atmospheric pressure. ஸோ நம்மளோட தினம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் நடக்குது. We are so used to it that we do not even realize. ஆனால் அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் உணராமலே அது நிறைய விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் விஷயங்கள் நமக்கு புரியுறதில்ல. when tire pressure and the blood pressure are measured using instrument gauges, இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு gauges அப்படின்னு சொல்கிறாங்க. they show the pressure over the atmospheric pressure. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற blood pressure குறிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய இந்த பெட்ரோல் பங்க்ஸில் பார்த்துருப்பீங்க தானே, அந்த டயரில் காற்று அடிக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போதும், ஒரு குறிப்பிட்ட டயருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வச்சு தான் வந்து அதை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. ஹென்ஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் 0. அப்சல்யூட் ப்ரெஷர் எப்பயுமே வந்து 0. ரெஃபர்ட் அகைன்ஸ்ட் தி பர்ஃபெக்ட் வேக்யூம், அதாவது வெற்றிடம். வேக்யூம் அப்படின்னு வெற்றிடம், காற்று கூட புகாத ஒரு இடத்த தான் வந்து வேக்யூம் சொல்கிறோம். அந்த வேக்யூமில் அப்சல்யூட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0. அந்த காஜ் ப்ரெஷர் இஸ் 0 ரெஃபர்ட் அகைன்ஸ்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஆனால் காஜ் ப்ரெஷர் வந்து 0வாக இருக்கும். எப்போது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் அது 0 வந்து காட்டும். ஃபார் ப்ரெஷர்ஸ் ஹையர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இப்போ ஒரு வேளை நம்மளோட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், அப்சல்யூட் ப்ரெஷரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ இந்த காஜில் 0 தானே காட்டும் எப்பயுமே. அப்போ காற்றடிக்கும் போது அந்த பாயிண்டர் வந்து எல்லோ இல்லையா. அப்போ அந்த 0ன்றது என்ன அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ரெஃபரன்ஸ் பண்ணி தான் அந்த 0 சொல்லியிருக்காங்க. அப்போது ஒருவேளை அப்சல்யூட் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரையும் அந்த காஜ் ப்ரெஷரையும் அடிஷன் பண்ணும்போது அப்சல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ ப்ரெஷர்ஸ் லோயர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட லோயராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். இந்த காஜ் ப்ரெஷரை அதோட நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடச்சிரும். திஸ் இஸ் மோர் தென் ட்வைஸ் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ட்வைஸில் இருக்கும் அப்படின்னாங்க. பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் cannot withstand such high pressure. ஸோ நம்மளோட அந்த பிளட் வெசலும் நம்மளோட டிஷ்யூஸாலையும் வந்து இந்த ஹை ப்ரெஷரை வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்கியூபா டைவர்ஸ் வந்து வியர் ஸ்பெஷல் சூட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம். அதனால தான் வந்து ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படின்றாங்க. அந்த கடல் கடியில் போயிட்டு எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஸ்கியூபா டைவர்ஸ். ஸோ அவங்க எப்பயுமே வந்து ஸ்பெஷலான சூட் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால். அண்ட் எக்யூப்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தெம். அதே மாதிரி இவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த ஏர் அதெல்லாமே வந்து அவங்க கேரி பண்ணிகிட்டே போவாங்க. ஏன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது கடல் கடியில். பாஸ்கல்ஸ் லா கொடுத்துருக்காங்க. பாஸ்கல்ஸ் லா அப்படின்றது ஒரு விதி, நிரூபிக்கப்பட்ட ஒரு விதி. பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் இஸ் நேம்ட் ஆஃப்டர் பிளேசி பாஸ்கல் 1623-1662. ஸோ அவருடைய வாழ்நாள், அவருடைய காலம், பர்த் அண்ட் டெத்தை பற்றி கொடுத்துருக்காங்க.
ஸோ பிளேசி பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுக்காக தான் இது பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு அவருடைய பேருக்கு வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிசிஸ்ட். ஸோ அவர் மேத்தமெட்டிஷியனும் கூட ஃபிசிசிஸ்ட்டும் கூட. The law states that அந்த law என்ன சொல்லுது, பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, the external pressure appliedனா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுக்கும்போது on an incompressible liquid. incompressible அப்படின்னா அதில் அவ்வளோதான் அடைக்க முடியும், அதுக்கு மேலே அதில் அடைக்கவே முடியாது அப்படின்றதான் incompressible. ஸோ இதுக்கு மேலே இதுக்கு மேலே அது ஸ்டஃப் உள்ளே வைக்க முடியாது. liquid transmitted uniformly throughout the liquid. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ தான் தண்ணி நிரப்ப முடியும் அப்படின்னா அந்த லிக்விட்லேருந்து நம்ம வெளிப்படையாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் என்ன ஆகும்னா யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பால் ஃபுல்லாக இப்போ தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் கையில் வச்சு அழுத்தும் போது அதுதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், நீங்கள் அழுத்துறது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அது தண்ணி எல்லா பக்கமும் அப்படியே எத்தனை ஹோல்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அத்தனை ஹோல்ஸ் வழியாகவும் அது பிச்சுட்டு வெளியே வரும். அதுதான் வந்து யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் தி லிக்விட் அப்படின்றது. ஸோ பாஸ்கல்ஸ் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ கிளாஸ் வெசல் ஹேவிங் ஹோல்ஸ் ஆல் ஓவர் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ இது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஓட்டை மாதிரி போட்டுட்டு இதில் தண்ணி நிரப்பிட்டு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஹோல்ஸ்லேயும் தண்ணி வெளியே வரும். fill it with water, push the piston. ஸோ தண்ணி அதில் நிரப்பிட்டு பிஸ்டனை புஷ் பண்ணிங்க அப்படின்னா the water rushes out of the hole in the vessel with the same pressure. ஸோ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தண்ணியை வந்து வெளியேற்றும். the force applied on the piston exerts pressure on water. ஸோ நம்ம பிஸ்டன் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது தான் வந்து ப்ரெஷர் கொடுக்குறது, இந்த வாட்டர் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ இங்கே பாலில் நான் சொல்லியிருக்கேன், இதில் வந்து பிஸ்டன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் ப்ரெஷர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் தி லிக்விட் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் செலுத்தப்படுது. This principle is applied in various machines used in our daily life. ஸோ இந்த பிரின்சிபல், இந்த பாஸ்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் மெஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னெல்லான்னு பார்க்கலாம். ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கார் ஷெட்லலாம் பார்த்திங்கன்னா அது மேலே தூக்குறதுக்காக ஒரு இது போட்டிருப்போம், கார் மேலே வரும், பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருப்போம். ஆனால் இதோட விதியில் தான் இது வேலை செய்யுதா அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இனிமேல் ஒரு வேளை கார் ஷெட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா அது கவனிங்க. ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்றாங்க. பாஸ்கல்ஸ் லா பிகேம் தி பேசிஸ் ஃபார் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெஷின்ஸ் எவர் டெவலப்ட் தி ஹைட்ராலிக் ப்ரெஷர். ஸோ பாஸ்கலுடைய லாவை வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் என்ன அப்படின்னா இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஷர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 cylinders. ஸோ இதில் 2 சிலிண்டர் இருக்கும் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அந்த 2 சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு அளவில் இருக்கும், அதான் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. ஸோ ஒரு பக்கம் வந்து பிஸ்டன், இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த பிஸ்டன் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பிஸ்டன் இருக்கும் A and A. The object to be compressed is placed over the piston of large cross section area A. So இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிஸ்டன் வந்து மேலே அப்படியே எடுத்துகிட்டு வரதுக்காக, எந்த பக்கம் கம்ப்ரெஸ் பண்ண போகிறோமோ அந்த பக்கம் அது மேலே எழுறதுக்காக. the force F1 is applied on the piston of small cross sectional area. ஸோ நம்ம அழுத்தம் கொடுத்தாதானே அது ப்ரெஷர், லிக்விடில் ப்ரெஷர் எல்லா பக்கமும் வரும்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? அப்போது இந்த பிஸ்டன் பக்கமாக F1 பக்கமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்மால் சிலிண்டர் இருக்கக்கூடிய பக்கம் ப்ரெஷர் கொடுக்கும்போது the pressure P produces by small piston is transmitted equally. ஸோ நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிஷன் ஆகி அந்த லிக்விட்குள்ளார அந்த லார்ஜ் பிஸ்டன், பெரிய பிஸ்டன் இருக்கு இல்லையா, அது அப்படியே மேலே வரும். அண்ட் F2 acts on A which is much larger than F1. ஸோ F1 விட அது F2 பெருசு இருந்தாலும் அதில் ஆக்ட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் ஆன் பிஸ்டன் ஆஃப் ஸ்மால் ஏரியா A இஸ் கிவன் பை. இப்போது இந்த சின்ன ஏரியா உடைய நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். P இஸ் ஈக்குவல் டு F1 by A1. ஸோ F1ன்றது ஃபோர்ஸ், A1 வந்து ஏரியா. Applying Pascal's law, the pressure on large piston of area A will be same as that on small piston. ஸோ அதே ஃபோர்ஸ் தான், அதே ப்ரெஷர் தான், அதே ஆனால் ஏரியா வந்து மாறுது இல்லையா? ஸோ அதுக்கு அப்படியே 2ஆக போட்டுக்கலாம் பாருங்கள். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு F2 by A2. ஸோ அது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 we get. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ P போயிடும். F1 by A1 is equal to F2 by A2 is equal to அங்கே மேலே இருக்கக்கூடிய இதிலேருந்து F2வை மட்டும் நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ F2 இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், F1 into A1 by A2 அப்படின்னு கொண்டு வந்துடலாம்.
ஸோ இந்த A1 A2 அப்படிக்கா போயிடுச்சுன்னா F1 இன்ட்டு A1 பை A1 F1 இன்ட்டு A2 பை A1 அப்படின்னும் போது அதை பிரிச்சுட்டாங்க A2 பை A1 இன்ட்டு F1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் F1 எடுத்துக்கலாம், A2 எடுத்துக்கலாம், A1 எடுத்துக்கலாம். நாலுத்தையுமே எது இல்லையோ அதை வச்சு நீங்கள் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ஸ் த ரேஷியோ A2 by A1 is greater than 1, the force F2 that acts on the larger piston is greater than the force F1. ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1 விட அதிகம். இந்த A2 by A1 அப்படின்றது இந்த ரேஷியோ வந்து greater than 1. ஸோ F2 அந்த F2 ஆக்ட் ஆகுது பார்த்திங்களா லார்ஜர் பிஸ்டனில், அது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. தி ஃபோர்ஸ் F1 ஆக்டிங் ஆன் த ஸ்மாலர் பிஸ்டன். ஸோ இந்த ஸ்மாலர் பிஸ்டனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட லார்ஜர் பிஸ்டனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இன் திஸ் வே ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். ஸோ இந்த பிஸ்டன் இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிஸ்டன் ஒர்க் பண்ணுறது வந்து மல்டிப்ளையர்ஸ், ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் அப்படிங்க. அதாவது மல்டிப்ளையர்னா என்னது, 1 × 2 2 × 2 4 × அது அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கோம் இல்லையா, அப்போ அதோட ஃபோர்ஸ் வந்து எக்ஸீட் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா அடர்த்தி சொல்லுவோம். இப்போ தண்ணியை தொட்டு பார்த்திங்கன்னா அதே ஆயிலை தொட்டு பார்த்திங்கன்னா அதோடைய அந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டென்சிட்டி. டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சிட்டி பெட்டர் லெட் அஸ் அஸ்யூம் தட் தி மாஸ் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் பி 80 கிராம். ஸோ இது இன்னும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். அந்த ஃப்ளாஸ்க்குடைய மாஸ் வந்து 80 கிராம்ஸ். ஸோ தி மாஸ் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் இஸ் 330 கிராம். ஆனால் இப்போ தண்ணி அதில் நிறச்சிட்டோம். அதே ஃப்ளாஸ்கில் 80 கிராம் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கில் இப்போது நம்ம தண்ணி நிறச்சிட்டோம். இப்போ அதோட வெயிட் பார்த்தா 330 கிராம். And the mask of the flask filled with kerosene is 280 gram. அதே ஃப்ளாஸ்கில் இப்போ kerosene fill பண்ணிடுறோம். அது வந்து 280 gram. Mass of the water only is 250 gram and kerosene only is 200 gram. இதே நீங்கள் தண்ணியையும் கெரோசனையும் தனித்தனியாக அளவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாஸ்கில் நிரப்புறதுக்கு முன்னாடி தண்ணியுடைய மாஸ் வந்து 250 gram தான், கெரோசனுடைய மாஸ் வந்து 200 gram தான். மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் 250 by 250 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இப்போ ஒரு யூனிட்டில் எவ்வளோ தண்ணி பிடிச்சிருக்கோம், இப்போ 250 kg தானே வாட்டர், மாஸ் தானே 250 kg தானே, அது கிராம் தானே அது வாட்டரு. அப்போது ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 250 டிவைடட் பை 250 கியூபிக் சென்டிமீட்டர் கியூப் சொல்கிறோம். திஸ் இஸ் 1 gram per centimeter cube. ஸோ ஒரு சென்டிமீட்டர் க்யூப்பில் எவ்வளோ தண்ணி அடைச்சிக்கும் அப்படின்னா 1 கிராம் தண்ணி அடைச்சிக்கும். மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின் இஸ் அதே 200 gram by 250 centimeter cube. இது வந்து கெரோசின் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் 0.8 gram per centimeter cube. ஸோ the result 1 gram per centimeter cube and 0.8 gram centimeter cube are the densities of the water and kerosene respectively. ஸோ இப்போ வந்து வாட்டருடைய டென்சிட்டியும் கெரோசினுடைய டென்சிட்டியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, 250 by 250 டிவைட் பண்ணிவிட்டு 200 by 250 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அதோடைய டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. therefore the density of a substance is the mass per unit volume of a given substance. கொடுத்துருக்கக்கூடிய பொருளில் அது எவ்வளோ வால்யூம் அடைச்சிக்கும், ஒரு யூனிட்டில் எவ்வளோ வால்யூம் அது எடுத்துக்கும் அப்படின்றதான் வந்து டென்சிட்டி. the SI unit of density is kilogram per meter. ஸோ SI யூனிட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்சோ கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப். அதே கிராமில் போட்டிங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப் போட்டுக்கலாம். கிலோகிராம் ஹையர் யூனிட் போட்டிங்கன்னா சென்டிமீட்டரையும் ஹையர் யூனிட் வந்து மீட்டர். ஸோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். the symbol for density is rho. ஸோ அந்த P மாதிரி போட்டிருக்கிறதுக்கு ரோ. ஸோ இந்த பிக்சரில் மேலே பார்த்தீங்கன்னா டென்சிட்டி P is equal to mass by volume. டென்சிட்டின்றது பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடர்த்தியை தான் காட்டுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிக்சரில் வந்து எதை நீங்கள் லைனாக ஒன்றுனா ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்று மேலே அப்படியே லேயராக ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதை வச்சு தான் எதுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே வந்துடும், டென்சிட்டி குறைவாக இருக்கிறது மேலே தேங்கிக்கிட்டே வரும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம தண்ணிக்குள்ளே போடுறோன்னா அந்த பொருள் தேங்குதுன்னா அப்போ தண்ணியை விட அந்த பொருளுடைய டென்சிட்டி வந்து குறைவுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் இன்னமும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த செஷனில் நமக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்குது. லாஸ்ட் டைம் டென்சிட்டி படித்தோம் இல்லைங்களா, டென்சிட்டின்றது அடர்த்தி அப்படின்னு சொன்னால். ஸோ இது இங்கே வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. we can compare the densities of two substances by finding their masses. ஸோ ரெண்டு பொருளுடைய டென்சிட்டியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ வாட்டருடைய டென்சிட்டி எவ்வளோ, ஆயிலுடைய டென்சிட்டி எவ்வளோ, கெரோசினோடைய டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பொருளை வச்சு நம்ம அதோடைய டென்சிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். எதை வச்சு அப்படின்னா அந்த பொருளோட மாஸ். பை ஜென்ரலி
But generally density of a substance is compared with the density of water at 4 degrees Celsius because density of water at that temperature is 1 gram per centimeter cube. ஆனால் ஜென்ரலாக பார்த்தா எல்லா பொருளுமே வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட கம்பேர் பண்ணி சொல்லுவோம். அதுவும் 4 டிகிரி செல்சியஸில் தண்ணி 4 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ அதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன் அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணியுடைய டென்சிட்டி வந்து 4 டிகிரி செல்சியஸில் வெறும் 1 கிராம் தான் இருக்கும். அதாவது 1 சென்டிமீட்டர் க்யூபுக்கு 1 கிராம் இருக்கும். அதனால் தண்ணியோட மற்ற இது எப்பயுமே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் இஸ் கால் தி ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அதே 4 டிகிரி செல்சியஸில் மற்ற பொருளோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது அதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதாவது 4 டிகிரி செல்சியஸில் வாட்டரோட டென்சிட்டி வந்து 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் இல்லையா. அப்போது அதே 4 டிகிரி செல்சியஸில் மற்ற பொருள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெரோசின் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கெரோசினுடைய டென்சிட்டி எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு சர்டன் கிராம்ஸ் பெர் சென்டிமீட்டர் க்யூப்னு வரும் இல்லையா. அதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Thus relative density of a substance is defined as the ratio of density of a substance to the density of the water at 4 degrees Celsius. So அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பொருளுடைய டென்சிட்டி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கெரோசின் சொன்னோம் இல்லையா. அப்போ கெரோசினுடைய டென்சிட்டி எவ்வளோ அப்படின்றத மேலே எழுதிக்கலாம். கீழே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அந்த வாட்டருடைய டென்சிட்டி 4 டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப். அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ எப்பயுமே கீழே கான்ஸ்டண்ட்டாக வாட்டரோட டென்சிட்டி 4 டிகிரி செல்சியஸை நம்ம அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கணும். we know that density is equal to mass by volume. இதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்தோம் இல்லை. டென்சிட்டி அப்படின்றது mass by volume அப்படின்னு பார்த்தோம். அப்போது therefore relative density is equal to mass of the substance. இப்போ தான் நம்ம பார்த்தோம் density of substance பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னாலும் மாஸ்னாலும் ஒன்று தான். ஸோ மாஸ் ஆஃப் தி ரெண்டும் ஒன்றும் இல்லை, பட் மோர் ஆர் லெஸ். மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படி இல்லைனா வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம், இல்லை டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ மூணுமே ரைட்டு தான். பை mass of the volume, density of the mass of the water, density of the water, volume of the water, எதை வேணாலும் எழுதிக்கோங்க, எல்லாமே கரெக்டு தான். Since the volume of the substance is equal to the volume of the water, relative density is equal to mass of certain volume of substance by mass of equal volume of water. ஒரு பொருளுடைய வால்யூம் வந்து வாட்டருடைய வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது ரிலேட்டிவ் டென்சிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளுடைய அந்த பொருளுடைய வால்யூம் அதோட அந்த வாட்டருடைய வால்யூமை வந்து அவங்க டிவைட் பண்ணி போடும்போது ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்துடும். மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டியை எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ரிலேட்டிவ் டென்சிட்டி கேன் பி மெஷர்ட் யூஸிங் பிக்னோமீட்டர். ஸோ இங்கே பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அது பேர் வந்து பிக்னோமீட்டர். ஆல்சோ கால் டென்சிட்டி பாட்டில். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா டென்சிட்டி பாட்டில் அப்படிங்கிற, அதாவது அடர்த்தியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள். ஸோ டென்சிட்டி பாட்டில்னு சொல்லிக்கலாம், பிக்னோமீட்டர்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் வித் அ ஃபைன் ஹோல் த்ரூ இட். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஸ்டாப்பர் இருக்கும், அதில் சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹோல் இன் தி ஸ்டாப்பர், அந்த ஸ்டாப்பர்ன்றது அது மேலே வச்சு மூடுறோம் இல்லையா, அது அந்த ஸ்டாப்பருடைய வேலை என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, when the bottle is filled and the stopper is inserted, the excess liquid rises through the hole. ஸோ இப்போ பாட்டில் ஃபுல்லாக ஏதோ ஒரு லிக்விடை ஃபில் பண்ணியாச்சு, அந்த ஸ்டாப்பர் எடுத்து மூடிடும். ஒரு மூடி மாதிரி தானே ஸ்டாப்பர்ன்றது, ஒரு மூடி மாதிரி தானே. அப்போ அதை எடுத்து க்ளோஸ் பண்ணும்போது, இன்சர்ட் பண்ணிடும் போது அந்த எக்ஸஸ் லிக்விட் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்கோம், அந்த பாட்டில் அவ்வளோதான் பிடிக்கும், அதுக்கு மேலே பிடிக்காதுன்ற வாட்டர்லாம் என்ன ஆகும், அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வந்து வந்துடும் பாருங்கள். த்ரூ த ஹோல் the stopper is inserted, the excess water rises to the hole and runs down outside the bottle. ஸோ அந்த ஹோல் வழியாக வெளியே வந்து பாட்டிலுக்கு வெளியே அந்த தண்ணி போயிடும். By this way the bottle will always contain the same volume of whatever the liquid is filled in. அப்போது எந்த லிக்விட் அதுக்குள்ளே போட்டாலும் ஒரே அளவு தான் அது வந்து தனக்குள்ளே வச்சுக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அது வெளியே விட்டுரும். provided the temperature remains constant. அப்போ டெம்பரேச்சரையும் அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். thus the density of a given volume of a substance to the density of the equal volume of referred substance is called relative density or specific gravity of the given substance. ஸோ ஒரு given volume of substance ஒரு கொடுத்துருக்கிற ஒரு பொருளுடைய டென்சிட்டியும்
அதே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுடைய டென்சிட்டியும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு இது என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் அ கிவன் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டின்றதும் ஒன்று தான், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் அ கிவன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்று தான். If the referred substances is water, then the term specific gravity is used. இப்போ இதோட இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்பேரிஷனில் வாட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெஃபர் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. thus the ratio of the mass of the given volume of a substance. ஸோ ரேஷியோ அந்த டிவிஷன் அந்த மேலே ஒரு கீழே ஒன்று போட்டுக்கிறோம் இல்லையா, அதை வந்து ரேஷியோவில் கொண்டு வந்து நீங்கள் எழுதும் போது ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய மாஸ்க்கும் அதே ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சார் பாருங்கள், the ratio of the mass of a given volume of substance to the போது கீழே லைன் போட்டு கீழே கூட எழுதிக்குதா mass of the equal volume of water at 4 degrees Celsius. அதே மாஸோட தண்ணி ஆனால் என்ன டிகிரி செல்சியஸ்னால் 4 டிகிரி செல்சியஸில் சொல்லும் போது அதை வந்து நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிஷன் தான், ரிலேட்டிவ் டென்சிட்டின்றது ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறது தான். ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஃப்ளோட்டுன்னா மிதக்கிறது, சிங்க்னா முழுகிறது, அவ்வளோதான். when an object will sink or whether an object will sink or float is in a liquid is determined by the density of the object. ஸோ ஒரு பொருள் மிதக்குமா இல்லை உள்ளே போயிடுமா அப்படின்றது எதை வச்சு டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா, அது எந்த பொருளுக்குள்ளே இருக்குதோ. இப்போ வாட்டர் அப்படின்னா வாட்டர் தான் அங்கே லிக்விட். கெரோசின், டீசல், பெட்ரோல், அது மாதிரி நீங்கள் என்ன லிக்விட் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அது. அப்போது அந்த ஒரு லிக்விடுடைய அடர்த்தி டென்சிட்டியை பொறுத்து தான் ஒரு பொருள் மிதக்குமா, ஒரு பொருள் உள்ளே வந்து முழுகி போயிடுமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா லிக்விட் தான். Compared to the density of liquid, if the density of the substance is less then the density of liquid it will flow. இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை தண்ணிக்குள்ளே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மிதக்குது அப்படின்னா தண்ணியுடைய அடர்த்தியை விட அந்த பொருளுடைய அடர்த்தி குறைவுன்னு அர்த்தம். அப்போ அதே ஒரு பொருள் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுது அப்படின்னா தண்ணியுடைய அடர்த்தியை விட அந்த டென்சிட்டியை விட அந்த பொருளுடைய டென்சிட்டி வந்து அதிகம்னு அர்த்தம். கீழே வந்துட்டால் அதிகம், மிதங்குச்சுன்னா குறைவு. எது நம்ம போடக்கூடிய பொருள்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a piece of wood which is less density than water will float on it. ஸோ நம்ம வுட்டெல்லாம் போடும்போது அந்த தண்ணியோடைய டென்சிட்டியை விட குறைவு அந்த வுட்டுக்கு, அதனால அது மிதக்குது. Any substance having more density than water, for example stone, will sink into water. ஸோ இதே ஸ்டோன் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டோனுடைய டென்சிட்டி அடர்த்தி வந்து குறைவு. அடர்த்தின்றது இங்கே வெயிட் எல்லாம் கிடையாது, நம்ம அதுக்குள்ளே பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் அந்த மாலிக்யூல்ஸுடைய அந்த அது ஸ்டஃப் உள்ளே வச்சுருக்கிறது தான் டென்சிட்டின்னு முதல்ல நான் சொன்னேன் இல்லையா. அப்போது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து உள்ளே போயிடும், டென்சிட்டி குறைவாக இருக்கக்கூடிய பொருள் வந்து மேலே மிதக்கும். ஸோ அதான் ஃப்ளோட்டிங் சிங்கிங்குடைய கான்செப்ட். அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ அதே ஃப்ளோட்டிங் கான்செப்டை வச்சு நம்மளை சுற்றி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோனா வாட்டர், அதாவது லிக்விட் வச்சுக்கலாம், லிக்விடுடைய மீட்டர் வச்சுக்கலாம். த டைரக்ட் ரீடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் used for measuring the density or relative density of a liquid is called hydrometer. ஸோ ஒரு லிக்விடுடைய டென்சிட்டியை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹைட்ரோமீட்டரை. Hydrometer is based on the principle of floating. So hydrometer எந்த பிரின்சிபலை வச்சு ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டேஷனை வச்சு தான் ஒர்க் பண்ணுது. That is the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. ஸோ இந்த ஹைட்ரோமீட்டரை கொண்டு போய் உள்ளே வைக்கும் போது எந்த அளவுக்கு அந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகுதோ, இதுக்குள்ளே போட்ட உடனே எந்த அளவுக்கு லிக்விட் கொஞ்சம் மேலே எழும்புதோ அதை வச்சு ரீடிங்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் இது ஒர்க் பண்ணுது. ஹைட்ரோமீட்டர் கான்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். ஸோ இது எப்படி இருக்கும்னா மேலே பிக்சரில் காட்டியிருப்பேன் பாருங்கள், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அதாவது ரவுண்டாக இருக்கும், ஹேவிங் அ ஸ்பெரிக்கல் பல்ப் அட் தி லோயர் எண்ட். ஸோ அதோடைய கடைசியில் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. இப்போ இங்கே காட்டியிருக்கிறதுல சேம் சைஸாக தெரியுது, பட் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கீழே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அட் இட்ஸ் லோயர் எண்ட்ஸ் ஸ்பெரிக்கல்னால் கொஞ்சம் ரவுண்டாக இருக்க மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த நேரோ டியூப் அட் இட்ஸ் அப்பர் எண்ட். மேலே இருக்கக்கூடிய எண்டில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ரவுண்டு விட மேலே கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் சின்னதாக மெலிசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The lower spherical bulb is partially filled with lead shards or mercury. ஸோ இந்த கீழே வந்து கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இதில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து மெர்க்குரியோ இல்லைனா லெட் ஷார்ட்ஸே வந்து அதில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க.
This helps hydrometer to float or stand vertically in liquid. ஸோ இது எதுக்கு இப்படியெல்லாம் கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மெர்க்குரியோ இல்லை அந்த லெட் பால்ஸோ எதுக்கு ஷார்ட்ஸோ எதுக்கு அதுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னா மிதக்கிறதுக்காக ப்ளஸ் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்காக ஏதாவது ஒரு லிக்விடில் கொண்டு போய் நீ அதை நிற்க வச்ச அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும், இல்லைனா மிதக்கும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் இல்லைனா இது வந்து மூழ்கி வரும், நம்மளுடைய ரீடிங்ஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். அதனால் இது யூஸ் பண்ணலாம். The narrow tube has markings so that relative density of liquid can be read directly. ஸோ அந்த மார்க்கிங்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மேலே அந்த நேரோ டியூப்பில், அதை வச்சு தான் வந்து அவங்க ரீடிங்ஸை நோட் பண்ணிப்பாங்க. The liquid to be tested is poured into the glass jar. ஸோ ஒரு கிளாஸ் ஜாரில் என்ன லிக்விடுடைய டென்சிட்டி நீங்கள் மெஷர் பண்ணணுமோ அதை எடுத்துக்கலாம். தி ஹைட்ரோமீட்டர் இஸ் ஜென்ரலி லோவர் இன் த லிக்விட் அன்டில் இட் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி. ஸோ இந்த ஹைட்ரோமீட்டரை எடுத்துகிட்டு மல்லமாக தொப்புன்னு உள்ளே போட்டுறக்கூடாது, எடுத்து மல்லமாக அப்படியே கையில் வச்சு லைட் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹைட்ரோமீட்டர் நமக்கு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். த ரீடிங் அகேன்ஸ்ட் த லெவல் ஆஃப் தி லிக்விட் டச்சிங் த டியூப் கிவ்ஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஸோ இது போய் கரெக்டாக கீழே போய் இந்த இந்த ஹைட்ரோமீட்டர் உள்ளே விட்டோன்னா கொஞ்சம் லெவல் வந்து ஏறும் இல்லையா, லிக்விட் உள்ள லெவல் ஏறும் இல்லையா. ஸோ அந்த லெவலுடைய ரீடிங்ஸை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ லிக்விட். Hydrometers can be calibrated for different uses such as lactometers for measuring the density of milk. ஸோ இந்த ஹைட்ரோமீட்டர் மாதிரியே ஹைட்ரோமீட்டர் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பாலுடைய திக்னஸை கண்டுபிடித்து நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸில் மில்க் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கலந்துட்டுருக்குறாங்களாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து சக்ரோமீட்டர் ஃபார் மெஷரிங் த டென்சிட்டி ஆஃப் சுகர் இந்த லிக்விட். ஸோ அதே லிக்விட் ஏதோ ஒரு லிக்விடில் சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சக்ரோமீட்டர் அப்படிங்கிற, அதாவது இந்த ஃப்ளோட்டிங் கான்செப்டே இந்த ஹைட்ரோமீட்டரையே கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி இந்த மீட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் alcoholometer for measuring higher levels of alcohol in spirits. ஸோ ஸ்பிரிட்ஸில் வந்து எவ்வளோ ஆல்கஹால் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக alcoholometer இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாக்டோமீட்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டு ஸ்லைடில் வந்து நான் கீழே ஸ்பெரிக்கலாக இருக்கிற இது காட்டாமல் ஸ்ட்ரைட் வெறும் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறது மட்டும் காட்டினேன். இதில் பாருங்கள் இவ்வளோ, அதாவது கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலே இருக்கிற டியூப்ஸ் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், அங்கே தான் ரீடிங்ஸ் இருக்கும். கீழே வந்து லெட் ஷார்ட்டோ இல்லைனா மெர்க்குரியோ ஊற்றி வச்சுருப்பாங்க. இப்போ லாக்டோமீட்டர் பார்க்கலாம். ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இஸ் லாக்டோமீட்டர். ஸோ லாக்டோமீட்டருடைய ஒரு வகை வந்து ஹைட்ரோமீட்டருடைய ஒரு வகை தான் வந்து லாக்டோமீட்டர். லாக்டோ அப்படின்னா பால், ஹைட்ரோனா தண்ணின்னு சொன்ன மாதிரி லாக்டோ அப்படின்றது பால். அப்போ லாக்டோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பாலுடைய திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க். ஸோ மில்கில் வந்து பியூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர் ஒர்க்ஸ் வந்து பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க். அது நம்ம ஹைட்ரோமீட்டர் வந்து ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற பிரின்சிபல் யூஸ் பண்ணுற மாதிரி லாக்டோமீட்டர் வந்து கிராவிட்டி மில்குடைய கிராவிட்டியை வச்சு வந்து ஒர்க் பண்ணுது. The lactometer consists of a long graduated test tube with a cylindrical bulb with the graduation ranging from 15 at the top to 45 at the bottom. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங்காக இருக்கும், லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப், நீளமாக இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூபு, சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்கும் மேலே, இதை சொன்னால கீழே கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும், மேலே சிலிண்டர் ஷேப்பில் ரவுண்டு, சிலிண்டர்ன்றது ரவுண்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம், அதுதான் ஷேப்பில் பல்ப் இருக்கும். கிராஜுவேஷன்ஸ் அந்த மார்க்கிங்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் அந்த கிராஜுவேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து தொடங்கி 45 வரைக்கும் இருக்கும். 15 மேலே இருக்குமா கீழே இருக்குமானா மேல் பகுதியில் தான் 15 இருக்கும். 15, 16 அப்படியே கீழே வரும்போது 45 வந்துடும். டெஸ்ட் டியூப் இஸ் ஃபில் வித் ஏர். இப்போ அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே என்ன ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. திஸ் ஏர் சேம்பர் காசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோட். ஸோ இந்த ஏர் சேம்பர் தான் வந்து இதை மிதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். The spherical bulb is filled with mercury to cause the lactometer to sink up to the proper level and to float in an upright position in the milk. ஸோ நம்ம ஏற்கனவே ஹைட்ரோமீட்டரில் பார்த்த மாதிரி தான் இந்த ஸ்பெரிக்கல் பல்பில் வந்து மெர்க்குரி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா இது கரெக்டாக உள்ளே போய் எந்த லெவலில் முழுகணுமோ அந்த லெவலில் முழுகிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்காகவும். படுத்துருச்சுன்னா நம்ம ரீடிங்ஸ் பார்க்க முடியாது, இல்லை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டாலும் ரீடிங்ஸ் கரெக்டாக பார்க்க முடியாது, அதுவே தானாக மிதந்து நிற்கும் போது தான் ரீடிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இன்சைட் தி லாக்டோமீட்டர் there may be a thermometer extending from the bulb up into the upper part of the test tube where the scale is located. ஸோ இந்த லாக்டோமீட்டருக்கு உள்ள தெர்மோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
அப்போ பல்ப்லேருந்து அந்த அப்பர் பார்ட் வரைக்கும் இந்த கீழே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் விட்டுருங்க, மேலே அந்த மார்க்கிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தெர்மோமீட்டரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The correct lactometer reading is obtained only at the temperature of 60 degrees Celsius. ஸோ கரெக்டாக லாக்டோமீட்டர் கரெக்டான ஒரு டென்சிட்டி காட்டுது அப்படின்னா அது எத்தனை டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டும். லாக்டோமீட்டர் மெஷர்ஸ் தி க்ரீம் கண்டென்ட் ஆஃப் தி மில்க். க்ரீம் கண்டென்ட்னா அதில் எவ்வளோ வாட்டர் கலந்துருக்காங்க, இல்லை அதோடைய அந்த க்ரீமினஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து லாக்டோமீட்டருடைய வேலை. மோர் த க்ரீம் லோயர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ். ஸோ க்ரீம் எவ்வளோ இருக்கோ நிறைய இருக்கும்போது இது மிதக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மிதக்கும், அதாவது உள்ளே முழுகாமல் மேலாக்க அப்படி நிற்கும். அப்போ ஒரு க்ரீம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப கீழே அடியில் போயிட்டு மிதக்க ஆரம்பிக்கும். தி ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் இஸ் 32. ஸோ இந்த பாலில் கலப்படம்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா எந்த லெவலில் இருந்தால் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னா 32 காட்டுச்சுன்னா, இப்போ 15லேருந்து 45 வரைக்கும் ரீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அது 32 காட்டுது அப்படின்னா ரீடிங்ஸில் அந்த பால் வந்து நார்மலான மில்க்குன்னு அர்த்தம். The lactometers are used highly at milk processing units and in dairies. ஸோ இந்த லாக்டோமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மில்க் ப்ராசஸிங் பண்ணுற இடத்துல, பால் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நடக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ்லேயோ அந்த டைரிஸ்லேயோ வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. Thanks for watching Sridevi's Zone.